கிழக்கு பாரு மேற்கு பாரு உன் இலக்கணங்கள் எவ்வளோ நாளைக்கு செல்லலாம். புதுசாக எழுதணும், புதுசாக மாற்றிக்கணும். உனக்கான இலக்கணத்தை யார் எழுதுனா அது யாருக்கான செல்லுமா? உன் இலக்கணத்தை வேறு யாருன்னா சொல்ல முடியுமா? என்னுடைய இலக்கணத்தை நான் உனக்கு சொல்லித்தர முடியுமா? நான் இப்படி இப்படி வாழ்கிறேன், இப்படி இப்படி வாழணும்னு சொன்னால் நீ அது மாதிரி செய்ய முடியுமா? நியாயமா அது? சரியா அது? நல்லதா அது? ஓகேவா? ஒத்துக்கலாமா? அதை யாருன்னா யாருக்குன்னா இலக்கணம் சொன்னால் ஒத்துக்கலாமா? நான் அது மாதிரி சொல்லலாம் நீ நினைக்கிறீங்களா? நான் இலக்கணங்கள் சொல்லுவது இல்லை. ஒன்று செஞ்சால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் ப்ராசஸை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது என்கிட்ட. நீங்கள் எப்படி பேசிக்கலாம்? நான் ஒன்று கட்டாயம் ஒன்று கறி சாப்பிடு மீன் சாப்பிடு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மற்ற மீன் சாப்பிடாதுன்னு கறி சாப்பிட்னா உயர்வாக பார்க்காதுன்னு சொல்லுவேன். ஏன்? மீன் சாப்பிட்றவனும் உயர்வானவன் இருக்கிறான் இங்கே. அவனை பெருமைக்குரியவனா ஆக்காது. இங்கே பெருமையெல்லாம் இங்கே என்ன பண்ணாத. உன் ஜாதியால் நீ பெருமைப்பட்டவோ கிடையாது, பெருமைப்பட்டவன் நீ கிடையாது. நீ உன் ஜாதியால் எதனால் நீ பெருமைக்குரியவன் அப்படின்னா நீ வாழ்ந்தா பெருமைக்குரியவன். நீ வாழ்ந்தா நீ கொண்டாட்டமான மனநிலையோடு இருந்தியானா சந்தோஷமா இருந்தியா நேரத்துக்குள்ள எப்படி பார்ப்பேன்? இல்லைன்னா எப்படி பார்ப்பேன்? என்ன என் பார்வையை பார்த்து நிறைய பேர் டேமேஜ் ஆகிறதே அங்கே தான். இவ்வளோ திமிரா பேசுகிறாரு. என்ன திமிரா பேசுகிறேன்? ஏன் பையனா, என் மைக்கு, ஏன் கேமரா, ஏன் ஆள், ஏன் நான் தான் பண்ணுவேன். அப்படி தான் பேசுவேன். உன்னையார் ஜாதியில் மட்டமாக இதில் பார்த்து சொன்னது. நான் உயர்வுன்னு சொல்லுங்கிறேன். ஜாதினாவே மட்டம். அது எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிடணும்னா உனக்கு முடியல, தப்பு கிடையாது. உனக்கு முடியாதது தான் நீ சொல்கிற. அது பெருமைக்குரியது கிடையாதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். எவனா சொன்னால் அது யார் பிரச்சனை? அவனாண்ட போய் கேளு. புக்கு தான் சரின்னு ஒருத்தன் சொன்னான்னா யார் தப்பு? அது யார் எழுதுன்றேன் நான். எந்த புக்கானா இருக்கட்டும், அது யார் பண்ணா? கடவுள் வந்து எழுதி கொடுத்தார புக்கு நமக்கு. அவருக்கு எதனா இருக்குதா? எழுதி கொடுத்தா நமக்கு சொல்லணுமா? அவரை நான் இந்த உலகத்தை இருட்டை தான் சந்திக்கணும்னு கடவுள் நினச்சா என்னை கண்ணு இல்லாமல் தான் படைப்பான். அவன் எதனா எழுதி கொடுக்கணுமா? அவசியமே இல்லை. என்னை பொட்டையாக தான் பிறக்கணும்னு நினச்சிட்டேன்னா கடவுள் என்ன தான் பண்ணுவான்? தாலி கட்டு விட்டு ஓட வைப்பான். உன் வாழ்க்கையே சரியில்லை எனக்கு வந்து இல்லை சொல்கிறியே நீ. கடவுளை நேசிக்கிறதுக்கு 6000 பாட்டு என்கிட்ட பாடணுமா? நீ பாடி நிற்கணுமா? நான் பண்ணணுமா? நீ பண்ணணுமா? ஏன் எதுன்னு நூலே படிக்கிற? படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு வச்சு தப்பு இல்லை. அதோடு நித்தினம் தானே. மனப்பாடம் பண்ணிட்டு திரியிற. ஒருத்தன் உயிரோடு வாழ்ந்துன்னு இருக்கும்போது ஒருத்தனை மதிக்கணுமா? செத்த பேர் மதிக்கணுமா? நீ இன்னத்து அப்புறமா வந்து பிடுங்க போகிற சமாதியில் வந்து இப்போ வந்துருன்ற நான். இப்போவா என்ன கூட பேசு வா. இப்போ சத்சங்கம் இருக்குது வா பேசு. நான் தப்புன்னா என்ன பண்ணிப்பா பேசு. உன் இலக்கணங்கள் எல்லாம் போய் நான் வா சொல்கிறேன். உனக்கான இலக்கணத்தை யார் கண்டுபிடிச்சா? அவனா நீ ஏதோ வரையறுத்து வாழ்ந்துங்கிற சரின்ட்டு வரையறுத்து வாழ்ந்துவிட்டு என்ன வரையறுக்கிறதுக்கு அங்கேருந்து கமெண்ட் எதிர நான்சென்ஸ்லாம் யார்?